தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற போட்டித் தேர்வு பகுதியில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிற தமிழ் பாடத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு பெயர் சொற்களின் வகையறிதல் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பெயர் சொற்களின் வகையறிதல் இந்த வினா நீங்கள் வினாத்தாளில் பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வினாக்கள் தேர்வுல இடம்பெறும். பெயர் சொற்களின் வகையறிதல். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ரொம்ப எளிமையா இருக்கும். வினாத்தாளில் நீங்க பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியோட வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய வினாக்கள் இருக்கும். 4-5 வினாக்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கிற காலம்லாம் உண்டு. சரி, பெயர் சொல்னா என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்னா என்ன? ராமசாமி, கண்ணன், குமார், மாலா, அகிலன், இது ஒரு பெயர் சொல். அது மட்டும்தான் பெயர் சொல்லா? நாற்காலி, முக்காலி, எழுதுகோள், மருத்துவமனை, திருப்பூர், இதெல்லாம் கூட பெயர் சொல் தான். சரி, அது மட்டும் தான் பெயர் சொல்லா? கை, கால், கண், இதெல்லாம் கூட பெயர் சொல் தான். ஒரு பெயரை குறிக்கிற சொல் பெயர் சொல். அது உயிர் உள்ளதா இருக்கலாம், உயிர் இல்லாததா இருக்கலாம், ஒரு இடத்தோட பெயரா இருக்கலாம். அப்ப ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை அல்லது ஏதோ ஒன்றை அடையாளம் காட்டுவதற்காக அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம். அதுக்கு இடுகுறி பெயர், காரண பெயர், அதெல்லாம் நம்ம இன்னொரு முறை பார்ப்போம். இப்போ பெயர் சொல்னா பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். இந்த பெயர் சொல் என்னென்ன வகையாக பிரிக்கலாம்? பெயர் சொல்லோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று பொருட்பெயர். பொருள் பெயர். 2 இடப்பெயர். 3 காலப்பெயர். அப்புறம் சினை பெயர். அப்புறம் தொழிற்பெயர். அப்புறம் பண்பு பெயர். பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், தொழிற்பெயர், பண்பு பெயர். இந்த பண்பு பெயருக்கு குணப்பெயர் அப்படின்னு கூட இன்னொரு பெயர் உண்டு. இந்த 6 வகையா நம்ம பெயர் சொற்களை வகைப்படுத்தலாம். தேர்வுல எப்படி வினாக்கள் அமையும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெயர் சொல்ல கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு பெயர் சொல். இப்போ பாருங்க, ஏதாவது ஒரு பெயர் சொல். இப்போ காது அப்படின்னு ஒரு பெயர் சொல். காது வேணா எப்படி இருக்கும்? காது எவ்வகை பெயர் சொல் அப்படின்னு கேட்டிருக்கோம். 4 விடைகள் தரப்பட்டிருக்கும். பொருட்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ காது என்பது இந்த 6 வகை பெயர் சொற்கள்ல எந்த வகையில் அமைந்த பெயர் சொல் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இதுதான் வினாவினுடைய விடையினுடைய அமைப்பு முறை. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, இப்போ காது என்ன அப்படின்னா, காதுன்னா உங்களுக்கு தெரியும், காது இங்க இருக்கு. காதுங்கிறது என்ன? ஒரு மனிதனுடைய உறுப்பு. கண் உறுப்பு, கை உறுப்பு. அப்ப உறுப்புங்கிறதுக்கு இன்னொன்று என்னன்னா சினை அப்படின்னு பேர். அப்ப காது சினை பெயர். காது என்பது சினை பெயர். அவ்வளவுதான். இப்ப ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டே வரலாம். முதல்ல பொருள் பெயர். ஒரு பொருளோட பெயர். இப்போ நாற்காலி இருக்கு. நாற்காலிங்கிறது என்ன? ஒரு மனிதனோட உறுப்பா? இல்ல. ஒரு தொழிலை குறிக்கிற பெயரா? இல்ல. ஒரு குணமா? இது நாற்காலி என்பது ஒரு பண்பா? இல்ல. அப்புறம் என்ன? ஒரு நாற்காலி என்பது ஒரு இடமா? இடம் மாதிரி தெரியுது, உட்கார்றதுக்கான இடம் சார் அப்படின்னு. அது உட்கார்றதுக்கான இடம் இல்லை, உட்கார்றதுக்கான பொருள். அப்ப இதுக்கு பேரு பொருள் பெயர். எளிமையா நம்ம கண்டுபிடிக்கலாம். பொருள் பெயர். ஒரு மனிதன் பேர் கூட இருக்கும். இப்ப மாலத்தி அப்படின்னு பேர் இருக்கு. இது ஒரு நபரோட பேரு. அப்ப இது பொருட்பெயர்னு எழுதணும்.
புத்தகம் இது என்ன? ஒரு பொருளோட பேர். திறவுகோல், திறவுகோல்னா என்ன? சாவின்னு சொல்லுவோம்ல, சாவியோட தமிழ் பெயர் தான் திறவுகோல். இது என்னது? திறவுகோல்ங்கிறது ஒரு பொருட்பெயர். உயிர் உள்ளதா இருக்கலாம், உயிர் இல்லாததா இருக்கலாம். பூனை ஒரு பொருட்பெயர் தான் சொல்லணும். அது இல்லை சார், அது பொருள் இல்லை சார், நபர் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. உயிர் இருக்கலாம், உயிர் இல்லாமல் இருக்கலாம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அந்த பெயர் சொல்லுல அறுவகை பெயர் சொற்கள் இருக்கு. அதுல பொருள் பெயர்னா ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பெயர் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு பொருள் பெயர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமையாயிடும், ஒன்றும் சிரமம் இருக்காது. அடுத்தது இடப்பெயர். ரெண்டாவது இருக்கிறது என்ன? இடப்பெயர். இடப்பெயர்னா என்ன? இப்ப பாருங்க, ஒரு இடத்தை குறிக்கிற பெயர் இடப்பெயர். இந்தியான்னு இருக்கு. இந்தியாங்கிறது ஒரு நாடு, அப்ப ஒரு இடம் அது, அதனால அது வந்து இடப்பெயருங்கிறாங்க. சரி, அப்ப நாட்டு பேர் மட்டும்தான் இடப்பெயரா? இப்ப நீங்க வேற ஏதோ ஒண்ணு, கேரளம், கேரளா, கேரளம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அது ஒரு இடத்தோட பேர் தான், அப்ப இடப்பெயர்னு சொல்லலாம். சரி, ஒரு பெரிய ஊர் தான் நம்ம எடுத்துக்கலாமா சார்? திருப்பூர்னு இருக்கு. திருப்பூருங்கிறது ஒரு இடத்தோட பேர் தான். இப்ப நாகப்பட்டினம்னு இருக்கு, நாகை அப்படி கூட வச்சுக்கோங்க, நாகை, அது கூட ஒரு இடத்தோட பேர் தான். சரி, இது மட்டும்தான் இடத்தோட பேருன்னா கொஞ்சம் வித்தியாசமா நீங்க யோசிக்கலாம். இப்ப நான் எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறாங்க. நான் அஞ்சலகம் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்றேன். அஞ்சலகம், அஞ்சலகம்னா தெரியுமில்ல, போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லுவோம். இப்ப அது என்ன? போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு பொருளோட பேரா? ஒரு இடம். எங்க போயிட்டு வர? போஸ்ட் ஆஃபீஸ், அது இடப்பெயர். மருத்துவமனைக்கு போறேன் அப்படின்றாங்க. மருத்துவமனை ஒரு இடத்தோட பேர். எங்க போற? மருத்துவமனை. எங்கே இருக்கிறான்? மருத்துவமனையில் இருக்கிறான். காவல் நிலையம்னு இருக்கும், அது ஒரு இடத்தோட பேர். அப்ப மிதிவண்டி நிறுத்தகம் அப்படின்னு கூட போட்டிருக்கோம். மிதிவண்டி நிறுத்தகம், மிதிவண்டியை நிறுத்துற இடம், அப்ப இடப்பெயர். அப்ப ஒரு நாட்டோட பேரா இருக்கலாம், ஒரு மாநிலத்தோட பேரா இருக்கலாம், ஒரு ஊரோட பேரா இருக்கலாம், ஒரு நகரத்தோட பேரா இருக்கலாம், ஒரு அஞ்சலகமா இருக்கலாம், மருத்துவமனையா இருக்கலாம், காவல் நிலையமா இருக்கலாம், பள்ளிக்கூடமா இருக்கலாம், தேர்வறையா இருக்கலாம், எல்லாம் இடத்தோட பேரு. இடப்பெயர்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நூலகம் அப்படின்னு இருக்கு, என்ன பேரு? இடத்தோட பேரு, அப்ப இடப்பெயர் அப்படின்னு நமக்கு நல்லா புரியுது. அப்ப பொருட்பெயர் பார்த்திருக்கிறோம், அப்புறம் இடப்பெயர் பார்த்திருக்கிறோம். வரிசை கொஞ்சம் நம்ம மாறி சொன்னாலும் அடுத்து கொஞ்சம் எளிமையா இருக்கிற ஒண்ணை நம்ம பார்த்துருவோம். அது வந்து இந்த சினை பெயர். வகுப்பு தொடங்கும் போதே நான் சொன்னேன், சினைனா உறுப்புன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப பாருங்க, கண்ணு இருக்கு, இது வந்து சினை. சினை என்றால் உறுப்பு, அப்ப சினை பெயர். கண், காது, கால், மூக்கு, வாய், நாக்கு எல்லாமே சினை பெயர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்கு அடுத்தது இலை அப்படின்னு இருக்கும். என்ன பேரு? இலைன்னு இருக்கு. இலைன்னா என்ன? ஒரு தாவரத்தினுடைய உறுப்பு, அப்ப அதுவும் சினை பெயர் தான். வேற என்ன இருக்கு? காம்புன்னு இருக்கு, சினை பெயர் தான். தண்டுன்னு இருக்கு, சினை பெயர் தான். பூன்னு இருக்கு, சினை பெயர் தான். புரியுதா? அப்ப ஒரு தாவரத்தினுடைய உறுப்புகள், காம்பு, மொட்டு, பூ, தண்டு, இலை, இது மாதிரி தாவரத்தினுடைய உறுப்புகளின் சினை பெயர் சொல்லணும். அப்ப என்னெல்லாம் அந்த சினை பெயர் சொல்லணும்? மனித உறுப்புகளா இருக்கலாம், விலங்குகளின் உறுப்புகளா இருக்கலாம்,
தாவரங்களின் உறுப்புகளா இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு சினை. அப்ப சினை பெயர்னு நம்ம சொல்லணும். புரிஞ்சிருச்சா சினை பெயர்னா? சரி, இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது காலப்பெயர். காலத்தினுடைய பெயர் அது ரொம்ப எளிமையானதுதான். காலப்பெயரும் பெயர் சொல்லின் வகையறிதல் அப்படிங்கிற இந்த வினாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா முழுமையான மதிப்பெண்களை நம்மளால வாங்க முடியும். இப்ப காலப்பெயர் பாருங்களேன். காலப்பெயரை இப்ப ஏதோ ஒன்று சொல்றேன். என்னது? ஆண்டு, வருஷம்னு சொல்லுவோம்ல, ஆண்டு. இது காலப்பெயர். இப்போ மாதம் அப்படின்னு சொல்றோம், இது காலப்பெயர். வாரம் அப்படின்னு சொல்றோம், இது காலப்பெயர். சரி, மாதம்னு மட்டும்தான் சொல்லணுமா? டிசம்பர், இதுவும் காலப்பெயர் தான். மாதம்னு சொன்னாலும் காலப்பெயர் தான். இது பொது பெயர். ஒரு சிறப்பு பெயராக இருக்கிற டிசம்பரை சொன்னாலும் சரி. ஆங்கிலத்தில் மட்டும்தான் சொல்லலாமா? தை அப்படின்னு சொல்றாங்க, காலப்பெயர். தை மாதம்னு சொல்றோம்ல. பங்குனி, என்னது? பங்குனி, காலப்பெயர். சரி, இது மட்டும்தான் காலப்பெயர் வரலாமா? வேற என்னெல்லாம் வரலாம்? இன்று அப்படின்னு இருக்கும். எப்படி? இன்று, இது காலப்பெயர். நாளை, நேற்று, இதெல்லாம் காலப்பெயர் தான். சரி, வேற என்ன மாதிரி வரலாம்? இப்ப திருவாதிரை அப்படின்னு இருக்கும். திருவாதிரைன்னா ஒரு நட்சத்திரம், தெரியுதா உங்களுக்கு? நட்சத்திரம். திருவாதிரை, பரணி, கார்த்திகை, இதெல்லாம் ஒரு காலத்தினுடைய பெயர்கள். சரி, அப்புறம் என்ன இருக்கு? தமிழ்ல சொல்லியிருப்பாங்க. கார்காலம், குளிர்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இதெல்லாம் காலத்தோட பெயர்கள். அப்ப கார் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்க கார்னோடனே ஓஹோ இது மாருதி கார் போல இருக்கு, இது பலியூனோ கார் போல இருக்கு, இது டயோட்டா கார் போல இருக்கு, அப்ப இது பொருள் பெயர் அப்படின்னு எழுதிடக்கூடாது. கார் என்பது கார்காலம், அப்ப இது காலத்தினுடைய பெயர். கார் அறுத்தான்னா என்ன அர்த்தம்? கார்காலத்தில் விளைகிற நெல்லை அறுத்தான்னு அர்த்தம் கார். இளவேனில்னு போட்டிருக்கோம். இளவேனில், நீங்க என்ன நினைச்ச கூடாது, இளவேனில்லாம் ஒரு பொண்ணோட பேர் போல இருக்கு, அப்ப பொருள் பெயர்னு எழுதலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இளவேனில்ங்கிறது ஒரு காலத்தோட பேர். சரி, வேற என்ன கேட்கலாம்? வியாழன் அப்படின்னு போட்டிருக்கோம். வியாழன் போட்டிருக்கோம். வியாழன்னா ரெண்டு விடைகள் வரலாம் அதுக்கு. வியாழன் கோள், அப்ப அது பொருள் பெயரா இருக்கும். ஆனா வியாழன் கிழமை, அப்ப காலப்பெயர். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இதெல்லாம் காலத்தினுடைய பெயர்கள். அப்புறம் வேற என்ன? மாலை. மாலை, இது காலத்தினுடைய பெயர். மாலைன்னா கழுத்துல போடுற மாலை இல்ல, மாலை நேரம். வைகரை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், சிறுபொழுதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இதெல்லாம் காலத்தினுடைய பெயர்கள். எப்படி நான் கார்காலம், குளிர்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இதெல்லாம் காலத்தோட பேர். அதே மாதிரி ஒரு நாளின் பிரிவுகளாக இருக்கிற வைகரை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், இதெல்லாமே என்னதான்? காலத்தினுடைய பெயர்கள். அப்ப ஆண்டுன்னு சொல்லலாம், மாதம்னு சொல்லலாம், வாரம்னு சொல்லலாம். மாதத்தினுடைய பெயர்களாக இருக்கிற ஆங்கில மாதங்களாக இருக்கலாம், மாதத்தின் பெயர்களை தாங்கி இருக்கிற தமிழ் மாதங்களாக இருக்கலாம். இன்று, நேற்று, நாளை, இதெல்லாமா இருக்கலாம். நாழிகைன்னு இருக்கலாம். நாழிகை, நாழிகைன்னு நாழிகைன்னா என்ன? ஒரு காலத்தினுடைய பெயர். எத்தனை நாழிகை? அப்புறம் மணி, இது காலப்பெயர். மணி என்பது காலப்பெயர், நாழிகை என்பது காலப்பெயர். மணி எதை குறிக்கிற போது? 5 மணி, 4 மணி, இப்படி குறிக்கிற போது. கோயிலில் கட்டியிருக்கிற மணின்னா அது பொருள் பெயர். கழுத்துல கட்டியிருக்கிற மணின்னா அது பொருள் பெயர். வாசல்ல அடிக்கிற அழைப்பு மணி, காலிங் பெல் அப்படின்னா அது பொருள் பெயர். நான் சொல்ற மணிங்கிறது 5 மணி, 7 மணி, அந்த மாதிரின்னா காலப்பெயர். காலப்பெயரும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொருள் பெயர், அப்புறமா இடப்பெயர், சினை பெயர், அப்புறமா காலப்பெயர் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா தொழிற்பெயரை நம்ம பார்ப்போம். 4 பார்த்துருக்குறோமா? இப்போ தொழிற்பெயரை நம்ம பார்க்க போகிறோம். தொழிற்பெயர்னா என்ன? ஒன்றன் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர்.
ஒரு பெயர் சொல் இருக்கு. இப்ப ராமன் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ராமன் வந்து என்ன செய்யறாரு, அந்த செயலோட பேர் தான் தொழிற்பெயர்னு பேர். இப்ப ராமன் வந்து நடந்தான், அவர் என்ன செயலை செஞ்சாரு, நடத்தல் என்கிற செயலை செய்தார். அப்ப அது தொழிற்பெயர். கபிலன் படம் வரைந்தான். கபிலன் என்ன வேலையை செஞ்சான், வரைதல் என்கிற தொழிலை செய்தான். வரைதல் என்பது தொழிற்பெயர். நான் தேநீர் குடித்தேன் இருக்கு, தேநீர் அருந்தினேன்னு வரணும், குடித்தேன்னு கூட வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு, குடித்தேன்னு இருக்கு. அப்ப குடித்தேன்ல இருக்கிற எது தொழில், குடித்தல். அவ்வளவுதான். நடத்தல், ஓடுதல், குடித்தல், படித்தல், ஆடுதல், தேடுதல், ஓடுதல், சாடுதல், வாங்குதல், ஏங்குதல், நீங்குதல் எல்லாமே தொழிற்பெயர் தான். ஒரு செயல் எதெல்லாம் ஆக்டிவிட்டியோ, ஒரு ஆக்ஷனோ, ஒரு செயல்பாடோ, அது எல்லாமே தொழிற்பெயர் தான். அது பெரும்பான்மையும் தல் அப்படின்னு முடியும். இல்லாட்டியும் இப்ப வாழ்தல் அப்படின்னு இருக்கு. வாழ்தல் எதுல முடியுது பாருங்க, வாழ்தல் தல்லுல முடியுது. பெரும்பான்மையும் தல்லுல முடியும். அப்படி இல்லைன்னா வாழல், வாழல் அள்ளுல முடியும். வாழ் அள், வாழல். ஸோ தல்லுன்னு முடியணும், இல்லாட்டி அள்ளுன்னு முடியணும். நாடுதல் தல்லுல முடிஞ்சிருக்கு. நாடல், நாடு அள், நாடல். இங்க தல்லு இல்லை, அல்லு. அது தொழிற்பெயர். தல்லுல முடியும், இல்லாட்டி அள்ளுல முடியும். ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப தல் அள் அப்படி இல்லாமையும் தொழிற்பெயர் உண்டு. நீங்க பாருங்க, இப்போ சிரித்தல் இருக்கு. சிரித்தல் ஒரு செயல்பாடு, சிரிக்கிறது, அப்ப தொழிற்பெயர். ஆனா அதை கொஞ்சம் மாத்தி சிரிப்பு, இது ஒரு தொழிலோட பெயர் தான். சிரித்தல் என்பது தொழிற்பெயர், சிரிப்பு என்பதும் தொழிற்பெயர். அழுதல், அழுதல் என்பது தொழிற்பெயர். ஒரு மாற்று வடிவமா அழுகை, அதுவும் தொழிற்பெயர் தான். அழுதல், அழுகை. வாடுதல் அப்படின்னு இருக்கும். வாடுதல், ஒரு அம்மாவை காணும், குழந்தை என்ன பண்ணுது, வாடுதல் என்கிற தொழிலை செய்கிறது. ஒரு பயிர் வாடுதல், அது தொழிற்பெயர். கொஞ்சம் மாத்தி சொன்னோம்னா அதை வாடுதலை என்னன்னு சொல்லலாம், வாட்டம் அப்படின்னு சொல்லலாம். வாடுதலை வாட்டம் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் தொழிற்பெயர். அப்ப சிரித்தல் சிரிப்பு, அழுதல் அழுகை, வாடுதல் வாட்டம். இப்ப பாருங்க, வற்றல், வற்றி போதல் அர்த்தம், தொழிற்பெயர் தான். கொஞ்சம் அதோட மாற்று வடிவம் தான் என்ன, வறுமை, அதுவும் தொழிற்பெயர் தான். அது ஒரு பண்பு பெயர் நினைச்சிடக்கூடாது, அதுவும் ஒரு தொழிற்பெயர் தான். அப்ப ஒரு பெயர் சொல் ஒன்றன் தொழிலை, அந்த பெயர் சொல் வந்து என்ன செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கு, அந்த செயல்பாட்டை சொல்வதுதான் தொழிற்பெயர். ஒன்றன் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். அது தல் இல்லாட்டி அல் அப்படின்னு பெரும்பான்மையும் முடியும், அப்படி இல்லாமையும் என்ன பண்ணும், வரும். இப்ப எப்படி அழுகை, அழுதல் அழுகை, சிரித்தல் சிரிப்பு, இப்படியும் சில நேரங்கள்ல வரும். இதுதான் தொழிற்பெயர். ஸோ அறுவகை பெயர் சொற்கள்ல தொழிற்பெயரை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ பெயர்ச்சொல் வகையறிதல்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது, பெயர்ச்சொல் வகையறிதலில் அடுத்து நம்ம பார்க்க போகுது பண்பு பெயர். பண்புனா நான் சொன்னேன் ஆரம்பத்தில், என்ன சொன்னேன், பண்பு பெயருங்கிறதுக்கு குணப்பெயர்னு கூட சொல்லுவோம். பண்பு பெயருங்கிறது குணப்பெயர். என்னென்னலாம் பண்பு இருக்கும், வண்ணம் என்பது ஒரு பண்பு. இப்ப சிவப்பு இருக்கு பாருங்க, சிவப்பு, இது வந்து வண்ணம். சிவப்பு, கருப்பு, இது பண்பு பெயர். கொஞ்சம் இதை மாத்தி சொன்னோம்னா செம்மை, வெள்ளை, இது பண்பு பெயர் தான். கொஞ்சம் மாத்தி சொன்னோம்னா வெண்மை, இது பண்பு பெயர் தான். அப்ப எதெல்லாம் பண்பு பெயருங்க,
வண்ணம் எல்லாம் பண்பு. வண்ணம் தெரியும்ல உங்களுக்கு, மஞ்சள், சிவப்பு, ஊதா, கருப்பு, வெண்மை, வெள்ளை. வண்ணம் வந்து பண்பு பெயர், அது வண்ணப்பண்பு அப்படின்னு பேர். அப்புறம் வடிவம் இருக்கும். வடிவங்கள் தெரியுமா? இப்போ சதுரம்னு இருக்கு, அது ஒரு வடிவம் தானே, சதுரம். இது வந்து பண்பு பெயர் தான். முக்கோணம், செவ்வகம், வட்டம், இதெல்லாம் பண்பு தான். வட்டம்னு இருக்கு, பண்பு பெயர். பாருங்க, வட்டம் பண்பு பெயர். வாட்டம் தொழிற்பெயர், வாடி போதல்னு அர்த்தம், தொழிற்பெயர். வட்டம் என்பது ஒரு பண்பு. என்ன பண்பு? என்னது? வடிவம், வடிவ பண்பு. சரி, வண்ணம் சொல்லியிருக்கோம், வடிவம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன? அளவு, பெருமை, சிறுமை, இது பண்பு பெயர். பெரிய, சிறிய, அழகு, இதெல்லாம் என்ன? அளவு. அழகு வந்து அளவுல வராது, பெருமை சிறுமை தான் அளவுல வரும். அடுத்தது பாருங்க, 10 நம்பர், 8, 900, இதெல்லாம் அளவு பண்பு. வண்ணப்பண்பு, வடிவ பண்பு, அளவு பண்பு. பெரிய, சிறிய, 3, 4, 7, 8 இது மாதிரி எல்லாம் இருக்கிறது அளவு பண்பு. அடுத்தது உங்களுக்கு தெரியும், சுவை, இனிமை அப்படின்னு கொடுத்துருக்கோம், இது பண்பு பெயர். தேன் இனிமையானது, தமிழ் இனிமையானது. கொஞ்சம் இதை மாற்றி சொன்னோம்னா இனிப்பு. அதே மாதிரிதான் கசப்பு. அப்ப இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, இது எல்லாமே என்னதாங்க? பண்பு பெயர். புளிப்பு பாருங்க, புளிப்பு சுவை. அதனால கார்ப்பு, கார்ப்புன்னு என்ன? காரம், கார்ப்பு, இது வந்து பண்பு பெயர். இப்போ வண்ணமெல்லாம் பண்பு பெயர். வடிவம், சதுரம், செவ்வகம், முக்கோணம், அறுகோணம், நாற்கோணம், இதெல்லாம் பண்பு பெயர். அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 100, 1000, 10,000, கோடி, லட்சம், இதெல்லாம் பெரிய சிறிய அளவு பெயர்கள் எல்லாம் பண்பு பெயர்கள். அதுக்கப்புறமா சுவையெல்லாம் பண்பு பெயர். அப்புறம் வேற என்ன? குணம். இதெல்லாம் குணம். அழகு அப்படிங்கிறது ஒரு குணம், நன்மை அப்படிங்கிறது ஒரு குணம், தீமை அப்படிங்கிறது ஒரு குணம், வன்மை, வள்ளல் தன்மைன்னு அர்த்தம், வன்மை, இதெல்லாம் பண்பு பெயர். கொடுக்கிறது. ஸோ நன்மை, தீமை, அழகு, இதெல்லாம் வந்து குணம், குணம் பண்புன்னு பேர். ஸோ இதுவும் பண்பு பெயர் தான். அப்போ வண்ணம், வடிவம், அளவு, சுவை, குணம், இதெல்லாம் என்னன்னு பேருங்க? பண்பு பெயர் அப்படின்னு பேர். ஸோ 6 வகை பெயர் சொற்களை எளிமையாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பொருளை குறிக்கும் பெயராக இருந்தால் பொருட்பெயர், தாவர உறுப்புகளோ மனித உறுப்புகளோ இருந்தால் சினை பெயர், நாடு, மாநிலம், ஊர், காவல் நிலையம், மருத்துவமனை, நூலகம், விளையாட்டு திடல், பள்ளிக்கூடம், இது மாதிரி இடத்த குறிச்சா இடப்பெயர். ஸோ காலம்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டா இருக்கலாம், மாதமா இருக்கலாம், ஆங்கில மாதங்களா இருக்கலாம், தமிழ் மாதங்களா இருக்கலாம், பெரும்பொழுதுகள், இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்மணி காலம், பெண்மணி காலமா இருக்கலாம். சிறுபொழுதுகள், வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், முற்பகல், பிற்பகல், இது மாதிரியா இருக்கலாம். இதெல்லாம் காலத்தோட பெயர்கள். அதனால காலப்பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர். ஒரு தொழிலை குறிக்கிற பெயர், நடத்தல், ஓடுதல், படித்தல், இது மாதிரி வரைதல், இதெல்லாம் வந்து தொழிற்பெயர். அதுக்கடுத்து கடைசியாக நம்ம பார்த்துருக்கிறது பண்பு பெயர். ஒரு பண்பை குறிக்கிற பெயர், அது
நிறப்பண்பாக இருக்கலாம், வடிவ பண்பாக இருக்கலாம், சுவை பண்பாக இருக்கலாம், குணப்பண்பாக இருக்கலாம், அளவு பண்பாக இருக்கலாம். ஸோ எளிமையாக பெயர் சொற்களின் வகையறிதலை நம்ம தேர்வில் அணுக முடியும், முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும். வணக்கம்.